அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களை, கொஞ்ச நாளா தமிழகத்துல குறிப்பாக இந்த ஊட்டி இந்த பகுதிகளில் தூரின் துகில் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூடி இருந்த துகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துகிலானது அங்குமிங்குமாக பார்வைக்கு வைக்கப்படுவதை என்னால் பார்க்க முடியுது. அது நிறைய கூட்ட மக்கள் படையெடுத்து சென்று அதை தொட்டு வணங்கி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள, ஏன்னா இத்தாலியில தான் தூரின் இருக்குது. இங்க நான் தேடி பார்க்கும்போது இந்த துணி இங்கதான் இருக்குது. அப்புறம் எப்படி அங்க போச்சு, என்ன கதை, ஏதோ ஒரு ஏமாத்து வேலை நடந்திருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூகுளுக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த துகிலை குறித்து பலவிதமான கான்ட்ராவர்சிஸ், முரண்பாடான கருத்துக்கள், இதுவரைக்கும் உலகத்திலேயே அதிகமாக பல ஆய்வுகள் செய்யப்பட்டது இந்த தூரின் துகில் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு நேர்மறையான கருத்துக்களும் இருக்கிறது, எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கிறது. நீங்க இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா தூரின் துகிலை குறித்து பல ஆண்டுகளாக பல அறிவியல் அறிஞர்கள், மருத்துவ துறையில் உள்ளவர்கள், வேதியியல், இயற்பியல், இப்படி எல்லா துறையிலும் உள்ளவர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ கண்டிப்பா இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா சயின்ஸ் இல்லையா, கொஞ்சம் சயின்ஸ்ல ஆர்வம் உண்டு. சரி, எப்படியாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்தவர் தான் இந்த துகிலை ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு போயிட்டு இருக்கிற அருட்தந்தை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பிடிச்சி எப்படியாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி பல கேள்விகளை தயாரித்து, பல கேள்விகள், பல குதர்க்கமான கேள்விகள், எல்லா கேள்விகளையும் அவருக்கு முன்னாடி வைக்கிறேன். அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதான் இந்த காணொளியில நீங்க இப்பொழுது தொடர்ந்து பார்க்க போறீங்க. இது பலவற்றிற்கு விடயமாக இருக்க போகிறது. இன்னைக்கு இந்த தூரின் துகிலை குறித்து ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் பல காணொளிகள் இருக்கின்றன. ஆனா தமிழ்ல நம்முடைய யூடியூப் சேனல்ல தான் முதல் முறையாக பல டீடைல்ஸோட பல கேள்விகளோட நம்ம இந்த காணொளியை உருவாக்கி இருக்கிறோம். கேள்வி அவருக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். அவரை திணற கேள்வி கேட்கிறோம். அவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. உங்களுக்கும் இது ஏதாவது கருத்துக்கள் இருந்துன்னா கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக எழுதுங்க. அன்பு மக்களே, வாங்க காணொளிக்குள்ள முழுமையாக போகலாம். முதல் முறையாக காணொளிக்கு வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா காணொளியை பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா. மேலும் இதை உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இது ஒரு முக்கியமான காணொளி அப்படிங்கிறத நீங்களே காணொளியுடைய முடிவில உணர்வீர்கள், சொல்லுவீர்கள். அன்பு தந்தையே, ஒரு குருவானவராக இந்த விடயத்தை நான் அணுக விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தில் நம்ம இருக்கிறோம். காரணம், இந்த தூரின் துகிலை குறித்து இணையத்தில் பல விதமான கான்ட்ராவர்சிஸ், தியரிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நானும் அறிவேன், கண்டிப்பாக நீங்களும் அறிவீர்கள். அதனால இந்த விடயத்தை ஒரு அறிவியல் ரீதியாக மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லும் விதமாக இந்த ஒரு நேர்காணலை உங்களோடு நான் நடத்தலாம் என ஆசிக்கின்றேன். நீங்கள் அதற்கு தயாரா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ என்னுடைய முதல் கேள்வி, வெரோனிகா அம்மாவிடம் இருந்த ஒரு துகில், நம்ம சிலுவை பாதையிலெல்லாம் நம்ம அதை தொடர்ந்து வாசிக்க கேட்கிறோம், முகத்தை துடைத்த துகில். அந்த துகிலுக்கும் இந்த துகிலுக்குமான வித்தியாசம் என்ன ஃபாதர்? இதுல இருந்து நீங்க உங்களுடைய அந்த விளக்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி. பல பல பேருக்கும் இந்த சிந்தனைகள், இந்த கேள்விகள் இருக்கிறது. இந்த துணி நம்ம காட்சிக்கு வைக்கப்பட்டதுலேருந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி, நீங்களும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது உண்மையிலேயே வெரோனிகாமா துடைத்த துணி அல்ல. ஏன்னா வெரோனிகாமா முகத்தை துடைச்ச துணியோட அளவு வேறு, நம்ம இப்போ வச்சிருக்க துணியுடைய அளவுகள் வேறு. இந்த துணியுடைய அளவு வந்து 7-7-14 அடி நீளம். அதாவது ஒரு மனிதரை அடக்கம் பண்ணும்போது இயேசுனுடைய உயரம் வந்து 6.4 இருந்ததாக சொல்லப்படுகிறது. இறந்த ஒரு மனுஷனுடைய நீளம் கூடும், உடம்புடைய அகலம் கூடும்னு சொல்றதுனால அதனால இதுக்கு 14 அடி நீளம் துணி இருந்தது சொல்லப்படுகிறது. அப்ப இது முகத்த மூடிய துணி இல்லைன்னு முதல் அடையாளம். நன்றி தந்தையே, உங்களுடைய விளக்கத்திற்கு மிக்க நன்றி. சுருக்கமாக எங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த தூரின் துகில் இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? காரணம், இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு, எப்படி இன்னைக்கு
இன்று தமிழகத்திற்கு இந்த துணி வந்திருக்கிறது? இப்படியான பல கேள்விகள் இருக்கு. அப்போ நீங்க சுருக்கமா இதனுடைய வரலாற்று பின்னணியை எங்களுக்கு தெளிவுபடுத்தினால் மிக நன்றாக இருக்கும். அஹ், ரொம்ப அருமை தந்தையே. இந்த துணியானது தூரின் துகில் என சொல்லப்படுகிறது. ஷவுட் ஆஃப் தூரின்னு சொல்றாங்க. இது முதல்ல இயேசு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் உயிர்த்து போனதுக்கு அப்புறம் இந்த துணியை முதல்ல பார்த்தது மகதலா மரியா. இந்த துணியை பார்த்தோன்னா அந்த துணியில உருவம் பதிஞ்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அது பாதுகாப்பா தனக்குள்ள மடிச்சு வச்சதுக்கு அப்புறமா அந்த துணியை அன்னை மரியாளுக்கிட்ட கொடுத்தாங்க. அன்னை மரியாள் அதை சீடர்கிட்ட கொடுத்தாங்க. சீடர்கள் வந்து வேதகலாமனை நடந்துட்டு இருந்ததுனாலையும் சிலுவை போர் வரைக்கும் என்ன பண்ணாங்க, அதை பத்திரமா வச்சிருந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த லிரன்கிற ஒரு அரசன்ட்ட இந்த துணியை கொடுக்குறாங்க. அந்த லிரன் அவர் மூலமா இது திருச்சபைக்கு கிடைச்சி அந்த திருச்சபை என்ன பண்ணுது, அது பாதுகாப்பா இப்ப தூரின் நகரத்துல வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த துணியை குறித்து அல்லது இந்த துணியை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வுகளை குறித்து திருச்சபையினுடைய இன்வால்மெண்ட், பங்கெடுப்பு என்ன? இதை குறித்து கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாமா? இதுல 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நம்ம சொல்லும் பொழுது இந்த துணியை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு தூரின் ஷவுட் சென்டர்னு ஒரு ஆராய்ச்சி மையத்தையே வச்சிருந்தாங்க. 33 ஆராய்ச்சியாளர்கள் 30 வருடங்களுக்கு மேல இதை ஆராய்ச்சி நடத்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிகளை நடத்தும் பொழுது திருத்தந்தை அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். 2ஆம் அருள் சின்னப்பர் மூலமாக 1978க்கு அப்புறமா அந்த துணியை மறுபடியும் மறுபரிசீலனை செய்வதற்காக ஒரு அந்த அந்த துணியுடைய ஓரத்துல மறுபடியும் ஒரு 1.5 சென்டிமீட்டர் இன்னும் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய நமக்கு கட் பண்ணிட்டு அதை மறுபடியும் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது உண்மையான்னு சொல்றதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஆராய்ச்சி படுத்துறதுக்காக இப்போ பெனடிக்ட் 16 என்ன பண்றாங்கன்னா இது ஃபாரன்சிக் கருத்துக்களுக்காகவும் அல்லது மியூசியம் பர்பஸுக்காகவும் ரிலீக்கா பயன்படுத்துறதுக்காகவும் இது காப்பிகள் எடுக்கிறதுக்காக நிறைய அனுமதி அளித்ததாக திரு அவையின் தகவல்கள் நமக்கு சொல்லுகிறது. இதுல திரு அவை உண்மையான கருத்துக்களை மக்களுக்கு பதிய வைக்கணுங்கிறது மட்டும் கிடையாது, அது உண்மைதான் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருப்பது மட்டும் கிடையாது, அறிவியல் மீது திரு அவை இன்னமும் நாட்டம் கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, இவ்வளவு விடயங்கள் இந்த துகிலை சுற்றி நடந்திருப்பது உண்மையிலேயே எனக்கு இப்பதான் தெரிகிறது. மக்கள் பல பேருக்கு இதுவை சேரும் அப்படின்னு நம்புறேன் தந்தை. இப்போ இந்த துகில்ல பல ஆராய்ச்சிகள், பல மருத்துவ ரீதியான ஆய்வுகள் இதெல்லாம் நடந்ததாக நீங்க சொல்வதிலிருந்து என்னால் உணர முடிகிறது. அப்போ இதனுடைய அந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் என்ன கிடைத்தது இந்த ஆய்வுகள்ல இருந்து அல்லது இந்த ஆராய்ச்சிகளிலிருந்து, அதை கொஞ்சம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாமா தந்தையே? மிக்க மகிழ்ச்சி, கண்டிப்பாக அவசியமாக அதை பகிர்ந்து கொள்ளணும் தந்தையே. 33 அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் 30 ஆண்டுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கேள்விகள் நிறைய இருக்குது. இது உண்மையான துணிதானு கேட்கறதுக்கு இதை எப்படி அவங்க ஆணித்தரமான விஷயமா ஒரு விஷயத்த சொல்லி அதை தள்ளிவிடும் போது ஆணியை வச்சே நம்ம ஆதாரமா சொல்ல முடியும் தான் அவங்களே சொல்றாங்க. இது என்னன்னா இயேசுவின் தலை மீது இருந்த அந்த முள்முடி வட்ட வடிவமா ஒரு ரீத் மாதிரி இல்லாம ஒரு ஹெல்மெட் மாதிரி இருந்தது அடையாளம் அதுல இருக்கிறது. இரண்டாவது அவருடைய விழாவில இருந்த அந்த ஈட்டியினுடைய அளவு 1.5 இன்ச்சு அகலமும் 4.5 இன்ச்சு நீளமும் உள்ள ஒரு ஈட்டிய கீழே இருந்து வேகமா ஒருத்தர் குத்துனா மட்டும்தான் அவ்வளவு ரத்த பாடுகள் அதுல தெரியும்னும், கை மணிக்கட்டுகள்ல தான் அவருடைய சிலுவையில் அடிக்கப்பட்டது உள்ளங்கையில இல்ல. ஏன்னா முழங்கை வரைக்கும் 2 கைய போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து வாங்கிட்டு வந்து அதுல வெயிட் கட்டி தொங்க விடும் பொழுது 5, 10, 40 கிலோ வரைக்கும் தாங்கின அந்த கையானது 40 கிலோவுக்கு மேல தாங்குறதுனால ரோமன் படை வீரர்கள் உண்மையிலேயே அறிவாளிகள். அவங்க மணிக்கட்டுல தான் அடிச்சாங்க, அந்த உடம்பு கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ரோமானியர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் தேவதையாக இருந்தது, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ரத்தமோ உடம்போ அதுல விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால மணிக்கட்டுல அடிச்சாங்கிறது தான் அதனுடைய ஆதாரமா சொல்லப்படுகிறது. இதை வைத்து என்ன பண்றோம் சாமி, இந்த துணியை வந்து ஆதாரத்துக்கு உட்பட்டது மட்டும் கிடையாது. இவர் உண்மையிலேயே ஒரு மனுஷனா இருந்தா அவரோட ரத்த குரூப் என்னன்னு கேக்குறாங்க. அது ஏபி பாசிட்டிவ்னு சொல்லப்படுகிறது. ஏபி பாசிட்டிவ் எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு திருப்பலியிலையும் நம்ம நிறைவேற்றும் பொழுது ரசம் வந்து ரத்தமா மாறிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த ரத்தங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற அந்த பிளட் குரூப்பும் இந்த துணியில கிடைச்ச பிளட் குரூப்பும் ஏபி பாசிட்டிவ்னு சொல்லுவதனால இது இயேசுடைய ரத்தம் என்பதை நாம உறுதி செய்கிறோம். இதை ஆதாரமாக ஆணித்தரமாக அறிவிக்கிறோம். அப்போ இந்த நற்கருணை புதுமை அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமெங்கும் பல இடங்களில் அரங்கேறி இருக்கிறது. அதை திரு அவையும் அங்கீகரிக்கிறது ஒரு சிலவற்றை.
எல்லாவற்றையும் இல்லை, ஒரு சிலவற்றை. அங்கு எல்லாமே இந்த மருத்துவ ஆய்வுக்குட்படுத்தப்படும் பொழுது எல்லாமே ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க தந்தை. மீண்டும் உங்களுக்கு நன்றி. இப்போ அடுத்து என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ ரொம்ப சயின்ஸ் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதுவும் இன்னைக்கு இந்த கேள்வி நம்ம கேட்கிறது சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஃபீஸ்ட் மங்கள வார்த்தை திருவிழா. இந்த நாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை, அதாவது இந்த உலகத்தில் தந்தை கிடையாது, வளர்ப்பு தந்தை தான் உண்டு. அவர் அன்னை மரியாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்தார் அப்படின்னு தெரியும். அது தூய ஆவியானவரால் கற்பைமானார் அப்படிங்கிறதா நம்ம நம்புறோம். அப்போ இந்த பிளட் எல்லாம் ஆய்வு செய்தவங்க கண்டிப்பாக அதில் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சிருப்பாங்களா தந்தை? அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இது எந்த மாதிரியான விடயங்களை நமக்கு வெளிக்கொணர்கிறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உண்மையிலேயே 33 அறிவியல் ஆராய்ச்சிகளை கேட்ட அவங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் அருட்தந்தை அவர்களும் அதே மாதிரி யோசிக்கிறது இன்னமும் பாராட்டுக்குரியதா இருக்குது. ஏன்னா அந்த 33 பேருக்கும் உள்ள அதே சந்தேகங்களை நீங்க மறுபடியும் முன் வைக்கிறது இன்னும் சால சிறந்தது தந்தையே. இதுல டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தும் போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முதல் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஏபி பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அதுக்கு 2 விதமான டிஎன்ஏ வேணும். ஒன்னு நியூக்ளியர், இன்னொன்னு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் தந்தை வழி டிஎன்ஏ, மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏங்கிறது தாய் வழி டிஎன்ஏ. ஆனா இயேசுடைய ரத்தத்துல இந்த நியூக்ளியர் டிஎன்ஏ காணப்படவில்லை, மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மட்டும்தான் காணப்படுகிறது. அதுவும் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைக்ரோகாண்ட்ரியல் அந்த டிஎன்ஏவும் அது மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஒரு பெண்ணுடைய டிஎன்ஏவோட அது ஒத்துப்போவதாக சொல்றாங்க. அதுவும் பாலஸ்தீன இஸ்ரேல் பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண் அப்படிங்கும் போது இது அன்னை மரியாளை கண்டிப்பாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஓ, சூப்பர் ஃபாதர், சூப்பர். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே நான் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த துகில் குறித்து நிறைய விடயங்களை எங்களுக்கு இப்பொழுது எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஃபாதர். என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம் தந்தையா. ஆமா, என்ன காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்னா, இப்பெல்லாம் நமக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம், அந்த உடற்கூறு சிகிச்சைக்கு பிறகு இந்த ஆள் எத்தனை மணிக்கு இறந்திருக்காரு அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. கண்டிப்பா இந்த துணியில இருக்கிற அந்த ரத்தம், மற்ற டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்றவங்க கண்டிப்பா இயேசுநாதர் தான் இது மூடி இருந்து அப்படின்னா இவர் எத்தனை மணிக்கு இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? அதை குறித்து ஏதாவது இந்த டெஸ்ட் நமக்கு வெளிப்படுத்துகிறதா? இந்த துகிலுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயமே இந்த கேள்வியில அடங்கியிருக்கு தந்தையே. இயேசு கிறிஸ்து உடம்புல ஒரு துணி இல்லாம தான் அங்க மூடி வைக்கப்பட்டாருங்கிறது அந்த துணியில நமக்கு காட்சிக்கு படுத்தப்படுகிறது. அவர்கள் கைகள் இப்படி வைத்த நிலையில, அந்த கைகள் ரெண்டுமே கிராஸ் பண்ண நிலையில இருக்கும். அதுக்கு கீழே ஒரு வட்ட வடிவமான கரை ஒண்ணு இருக்கிறது. அந்த கரை பாலஸ்தீன பகுதியில, பாலஸ்தீன இஸ்ரேல் பகுதியில மட்டுமே இருக்கிற ஒரு பூவினுடைய மகரந்தத்தினுடைய அடையாளம் சொல்றாங்க. அந்த பூவினுடைய பேரு கப்பாசியா இஜிப்சியாங்கிறது தான் அதனுடைய சயின்டிபிக்கல் நேமா சொல்லப்படுகிறது. இந்த பூ மார்ச் மாசத்திலிருந்து மே மாசம் வரைக்கும் தான் பூக்க முடியும். அதுவும் இந்த பூ 4 மணிக்கு மேலதான் பூக்கும். அதனால இந்த 4 மணி பூன்னு பேர் இருக்குது. அந்த பேர் நம்ம வரலாம், கூகுள் அடிச்சு பார்த்தாலே கண்டிப்பா இது தெரியும் தந்தையா. அப்படிங்கும் பொழுது இந்த கப்பாசியா இஜிப்சியாங்கிற இந்த பூக்கள் பூத்த தருணங்களும் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்ட நேரம் ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதிக்கு இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறதுனாலதான் நம்ம தவக்காலத்தையும் ஈஸ்டரையும் அந்த நாட்களுக்குள்ள நம்ம இப்ப வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ இது வரலாற்று பதிவாக அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த 4 மணி பூனுடைய மகரந்தம் இன்னும் ஒரு அடையாளமாக ஆராய்ச்சியின் தெளிவாக பதிலாக நமக்கு தரப்படுகிறது தந்தை. அந்த 33 பேரும் இத நிரூபிச்சிருக்கிறாங்க. ஓகே ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபாதர். நான் கண்டிப்பா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட மாட்டீங்க அப்படின்னு தான் நினைச்சேன். நீங்க அதையும் ஆதாரபூர்வமாக அந்த பெயர், அந்த நேரம் எல்லாத்தையும் சொல்வது உண்மையிலேயே எனக்கு அப்படி உடலெல்லாம் புல் எரிக்கிறது தந்தையே. மிக்க நன்றி தந்தையே. நானும் எப்படியாவது உங்களை சிக்க வைக்கலாம், எப்படியாவது நீங்கள் இந்த விடயத்தை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு தான் என்னுடைய முழு நோக்கமாக இருந்தது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இந்த விடயங்களை குறித்து மிக தெளிவான ஒரு அறிவியலை, ஒரு அறிவை கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடிகிறது.
இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக இன்னும் உங்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்க, இந்த கேள்வியை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா துரின்ல இருக்கக்கூடிய இந்த துகிலை நானும் இங்க இத்தாலியில இருக்கிறதுனால தேடி பார்த்தேன். அந்த துகில் துரின்ல தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது நிறைய காப்பி தான். இது அது முதன்மையான துணி இல்லை, அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காப்பி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காப்பியை வைத்துக்கொண்டு நம்ம இந்த மாதிரியான மக்கள் கூடுகைக்கு கொண்டு வருவது அல்லது அவர்களுடைய வணக்கத்திற்கு கொண்டு போவது இதெல்லாம் முதல்ல சரிதானா? இதை குறித்து மேலும் இந்த காப்பி தானே இது அப்படிங்கிற பலருக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஆமாமா, இது ட்ரூ. அதாவது என்ன சொல்றா, இது ட்ரூ காப்பி. அதாவது ட்ரூ காப்பி அப்படின்னா வேற எது, இது ஜெராக்ஸ் மாதிரி கிடையாம அதை அப்படியே நம்ம அதே சமயத்துல அப்படியே வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை வச்சிருக்கிறதுனாலதான் அதை எடுக்க சொல்றாங்க. அப்படி எடுத்ததுதான் இங்க நமக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஓகே ஓகே ஓகே, சரி தந்தையே. இப்போ என்னுடைய இன்னொரு கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த நாட்களில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இந்த சோஷியல் மீடியாலெலாம் பார்க்கும் பொழுது பயங்கரமான கூட்டம் இந்த துணியை பார்க்கறது. குறிப்பாக இன்று இது உங்களுடைய மறை மாவட்டம் ஊட்டி உதகமண்டலம் தானே? உதகமண்டலத்தில் கத்தீட்ரலில் இருக்குது. பயங்கரமான கூட்டத்தை என்னால் பார்க்க முடிகிறது. நீங்க தொடர்ந்து இந்த துகிலோடு பல இடங்களுக்கு பயணித்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய இடங்களுக்கு நீங்க அந்த துகிலோடையே நீங்க ஒரு பயணத்தை இந்த தவக்காலத்துல மேற்கொள்றீங்க அப்படிங்கறத என்னால பார்க்க முடிகிறது. இதற்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வல்லமை அப்படின்னு நினைக்கிறீங்க? அல்லது ஏதாவது வல்லமையான காரியங்கள், ஏதாவது அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்திருக்கிறதா? என்னதான் நம்ம அறிவியலை குறித்து இவ்வளவு நேரம் நம்ம பேசினாலும் நம்ம கண்டிப்பா விவிலியத்தை தாண்டி நமக்கு அறிவியல் கிடையாது இல்லையா? அப்போ விவிலியத்தோடு நீங்க இதை தொடர்பு படுத்தி உங்களால பார்க்க முடிகிறதா? எப்படி ஏதாவது இருந்தா கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக அறிவியல் நம்பிக்கையை தாண்டி நம்ம விவிலியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த 12 ஆண்டுகள் இரத்த போக்கோட இருந்த ஒரு பொண், அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா இயேசுவோடைய ஆடையை தொட்ட உடனே அவங்க உடம்புல அந்த மாற்றம் நிகழ்ந்ததாகும். இயேசு திரும்பி பார்த்து தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு வல்லமை வெளியேறியது, நீ குணமானன்னு சொல்ற அந்த விஷயத்த அந்த ஆடையில அந்த அற்புதம் இருந்ததை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ராயப்பர் அவருடைய இது ஒரு முடவனை குணமாக்குனதுக்கு அப்புறமா மக்கள் சொல்றாங்க, நீங்க எங்களை தொடவோ எங்களை பேசக்கூட வேண்டாம், நீங்க நடந்து போங்க, உங்க நிழல் பட்டாலே நாங்கள் குணமடைவோம் சொல்றது அப்போஸ்தலர் பணியில இது சொல்லப்பட்டிருக்கு தந்தை. அப்படின்னா ஒருவருடைய நிழல் பட்டாலே நலமடைவார்கள், துணியை தொட்டாலே நலமடைவார்கள் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? அம்பல வயல்ல மார்டின் தே போரஸ் சர்ச்சில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கு தந்தை. அவங்க பரீட்சைக்காக போற குழந்தைங்க என்ன பண்றாங்க, அங்க பேனா, பென்சிலு, ரப்பரு, தன்னுடைய ஆல் டிக்கெட் எல்லாம் வச்சு தொட்டு பார்த்து போனதுக்கு அப்புறமா திருப்பி அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருந்த விஷயங்கள் எங்கள்கிட்ட பயம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த துணி மற்ற இடத்துல கொண்டு வரதுக்கு முதல் காரியமா இருந்துச்சு. ரெண்டாவது, என்னுடைய பங்குல கேன்சர்ல 4வது ஸ்டேஜ்ல இருந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் பயத்துல இருந்தாரு, அவர் இறப்பின் மீது ரொம்ப பயமோட இருந்தாரு, அவர் ஆலயத்துக்கு வரத மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்யாம இருந்தாரு. அவருக்கு இந்த துணியை பத்தி கேட்டு அம்பல வயல் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரு தான் உடம்புல ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாகவும் வாழ்க்கையை இன்னும் பாசிட்டிவா பாக்குறதுக்கும், இப்பெல்லாம் தவ காலத்துல வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதுக்கும் அன்னை மரியாளுடைய சின்ன உருவத்தை, வேளாங்கண்ணி மாதோட சின்ன உருவத்தை பாக்கெட்ல வச்சு மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறது பார்த்ததுதான் இந்த துணியை என் பக்கம் கொண்டு வந்தேன். அங்கிருந்து தான் இங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பா இருந்தது. இது மட்டும் கிடையாது, இங்க வரவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை பார்த்தவங்க யாருமே கிடையாது தந்தையே. ஒரு முறை பார்த்து, 2வது முறை பார்த்து, 4 முறை பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் கேட்கும் போது, அடிக்கடி வரீங்களே, உங்களுக்கு இது போர் அடிக்கலையான்னு கேட்கும் போது சொல்றாங்க, அந்த துணியோட பக்கத்துல வரும்போது எங்க உடம்புக்குள்ள ஒரு விதமான வைப்ரேஷன் வருது, அது எங்களால உணர முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த துணியை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாடுகளை அவங்க நினைச்சு அதை தியானிச்சு சிலுவை பாதை நிலைகளை அனுபவிக்கிற அந்த வேதனைகளை, கண்ணீர்களை அவங்க விடுறதை என்னால பார்க்க முடியுது. இந்த துணி அவங்களுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதையும் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை வைப்பதற்கும் அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகப்படுகிறதை என்னால் உணர முடிகிறது. அதனால இந்த துணியோட நான் பயணிக்கிறேன். அதாவது இந்த துணியை கொண்டு போறதுக்கான ஒரு
வண்டி மாதிரி இருந்தேன்னா இப்ப அந்த துணியை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை ஒரு மொழிபெயர்ப்பாளனாக இருந்தேன்னா அது மேல இன்னும் அதிகமான ஈர்ப்பு கொள்வதற்கான விஷயம் இந்த மக்களுடைய விசுவாசம் என்னை இன்னும் விசுவாசப்படுத்துகிறது, ஆழப்படுத்துகிறது. அருமை தந்தை, அருமை தந்தை. உண்மையிலேயே இந்த காணொளி மூலமாக எனக்கும் நிறைய சந்தேகங்கள், குழப்பங்கள் தெளிவாக இருக்குது. அதற்காக உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்திய நன்றி. இன்னைக்கு கூட நான் உங்களை காலையிலேருந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி, நீங்கள் நிறைய பிஸியாக இருந்தீங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய குதர்க்கமான கேள்விகள், என்னுடைய அறிவியல் ரீதியான கேள்விகள்னு சொல்லி உங்களை எப்படியாவது மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் தெளிவான விடயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க தந்தை. அதனால் உங்களுடைய ஆன்மீக பணி, உங்களுடைய சமூக பணி, உங்களுடைய நற்செய்தி பணி தொடர்ந்து சிறக்க என்னுடைய சார்பாகவும் இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரின் சார்பாகவும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணியதற்காக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தையை. இது வருவதற்கு மிகவும் துணையாக இருந்த நம்முடைய அருட்தந்தை இம்மானுவேல் உதவி பங்கு தந்தை, சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரல் சர்ச்சு, அவருக்கும் என்னுடைய நன்றியும் உங்கள் தந்தையினுடைய நன்றியும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தையை. நன்றி நன்றி நன்றி. உங்களோட சேர்ந்து நானும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவர் என் கூட இருந்தது மட்டும் கிடையாது, வரணரசுங்கிறவரை நான் யூடியூப்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அவரை பார்ப்பது மட்டும் கிடையாது, அவரோட பேச, அவரோட இருக்க எனக்கு இந்த நேரம் கிடைச்சது மட்டும் கிடையாது, அவர் என்ன கேள்வி கேட்கிறாருங்கிறதே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்த அருட்தந்தை இம்மானுவேல் ஆண்டனி அவர்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறேன். உங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. God bless you.